வணக்கம் அன்பர்களே. இன்று நம்ம பார்க்க போது யோகினிகள். அதாவது யோகினின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, மகா காளி தேவியின் வியர்வை துளியிலிருந்து தோன்றியவர்கள் யோகினிகள். அன்று யுகாந்த காலத்தில் கோரன் என்ற அரக்கன் அசுரன் தோன்றி சகல தேவதைகளையும் ஹிம்சை செய்து கொண்டு வரும் நேரத்தில் அந்த அசுரனை அழிக்கவே மகா காளி தேவியின் வடிவங்களாக யோகினிகள் தோன்றினார்கள். அப்படிப்பட்ட யோகினிகள் மக்களின் நன்மைக்காகவும், ஒரு சில யோகினிகள் மக்களை தீண்டு போகமானம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட யோகினிகளில் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அதாவது பொதுமக்கள்னு சொல்கிறத விட சகல ஜனங்களுக்கும் நன்மை தருகின்ற வகையில் ஒரு சில யோகினிகளை பற்றி பார்ப்போம். இதில் முதல்ல சுர சுந்தரி யோகினி. இதுக்கு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஹ்ரீம் ஆகச்ச சுரசுந்தரி மமாந்திகே சீக்கிரம் ஆகச்ச ஹ்ரீம் சுவாகா. பொதுவாக காலை கடனை முடித்துவிட்டு ஸ்நானம் செய்து நித்திய கர்மங்களை முடித்த பின்பு ஹிரோம் என்று சொல்லி ஆசமனம் செய்து ஓம் ஹூம்பட் என்று சொல்லி திசையை காட்டவும். முன்னால் சொல்லப்பட்ட மந்திரம் சொல்லி பிராண ஆவாகனம் செய்வோம். பிறகு கர்ணியாசம் செய்வோம். ஹிராம் அங்குஷ்டாம் நம, ஓம் ஹ்ரீம் தர்ஜினிப்யாம் நம, ஓம் ஹ்ரீம் மத்தியமாப்யாம் நம, ஓம் ஹ்ரீம் அனாமிகாப்யாம் நம, ஓம் ஹ்ரீம் கனிஷ்டகாப்யாம் நம, ஓம் ஹிர கரதல கரவிஷ்டாப்யாம் நம என்பதை செய்வோம். பிறகு பூர்ஜ பத்திரம் அல்லது பனை ஒளியில் குங்குமப்பூவால் 8 இதழ்களை வரைவோம். அந்த 8 இதழ்களை பிராணபிஷ்டகி உயிரிட்டுவோம். இந்த யோகினிகளை நம்ம சித்தி செய்யும் நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயின் வடிவத்தில் பூஜித்தால் சாதகருக்கு பலவிதமான அழகான பொருட்களை தருவார். தமது பிள்ளைகளைப் போல எண்ணி செயல்புரிவாள். சகோதரியாக எண்ணினால் அவள் பல பொருட்களையும் ஆடைகளையும் தருவதோடு சாதகரின் விருப்பத்திற்கு ஏற்ற அனைத்தையும் தருவாள். மனைவியாக எண்ணினால் சாதகர் இம்மூலையிலும் சஞ்சாரம் செய்ய முடியும். ஒவ்வொரு பொருளையும் தருவாள். ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுவாள். அவள் வந்திருக்கும் போது சாதகர் மற்ற பெண்ணிடம் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி மீறி சகவாசம் செய்து கொண்டால் அவளே உங்களை அழித்து விடுவாள். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும்.